அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பெண், இதனால் கட்சியின் நிலை என்னவாகும் என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அன்புமணி தரப்பினர் இந்த விஷயத்துல குற்றச்சாட்டுகள் அடிக்க வரும் நிலையில அதற்கு ராமதாஸ் தரப்பில் இருந்தும் பதிலளிச்சு வரப்படுது. அது பத்தின காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். தொடர்ந்து தேவையின்றி ராமதாஸின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதாக ராமதாஸ் தரப்பிலிருந்தும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. சுசிலா குறித்து ராமதாஸ் தரப்பு கூறுவது என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், ராமதாஸ் சுசிலா புகைப்படம் வெளியானதை அடுத்து வார்த்தை மோதல் வெடித்திருக்கிறது. அன்புமணி தரப்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ராமதாஸ் தரப்பினரும் பதிவு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து ராமதாஸை பொதுவெளியில் அன்புமணி தரப்பினர் அவமானப்படுத்தி விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தேவையின்றி ராமதாஸின் தனிப்பட்ட வாழ்வை அன்புமணி தரப்பினர் விமர்சிப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து ராமதாஸை யாரும் இயக்கவில்லை என்றும் ராமதாஸ் தரப்பினரிடமிருந்து விளக்கமானது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அன்புமணி தரப்பிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்த போதும் கூட அதற்கு பதிலடியாக ராமதாஸ் தரப்பிலிருந்தும் பதிலளித்து வரப்படுகிறது. இது குறித்த விவரங்களோடு தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராமதாஸ் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படுது என்னன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற விஷயம்லாம் முன்வைக்கப்பட்ட போதும் கூட இது தனிப்பட்ட விஷயம், இது பொதுவெளியில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறது. அன்புமணி தரப்பிலிருந்து தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அந்த கட்சியை சுசிலா அவர்கள் எடுத்துக்கொள்வதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை செய்து வருகிறார், அவர்களுக்கு சில ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட போது கூட இதை நாம எப்படி எடுத்துக்கலாம்? ராமதாஸ் தரப்பில் இருந்து என்னென்ன பதில்கள் முன்வைக்கப்படுகிறது? ஹாசினி, நாம் இவ்வளவு நேரமாக பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அனைத்துமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த நிர்வாகிகள், சமூக ஊடக பேரவை சார்ந்தவர்கள் என பலரும் பதிவிட்டு வருவதுதான். எப்படி ஒரு தரப்பில் டாக்டர் அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் எழுதி வருகிறார்களோ, அதே போல டாக்டர் ராமதாஸினுடைய ஆதரவாளர்களும் பதிலடியாக பல பதிவுகளை எழுதி வருகிறார்கள். குறிப்பாக டாக்டர் ராமதாஸால் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முரளி சங்கர் அவரும் ஒரு பெரிய பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு டாக்டர் ராமதாஸ் மீது பல விஷயங்களை சொல்லிவிட்டீர்களே, இப்போது உங்களுக்கு சந்தோஷமா? இன்னும் ஏதாவது பாக்கி இருந்தா சொல்லிடுங்க என்று அவர் தன்னுடைய பதிவை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை செய்தித்தாள் வரை, ஊடகம் வரை கொண்டு சென்று சேர்த்ததுதான் உங்களது சாதனையா? இது உங்களது எதிர்காலத்தையும் சேர்த்து பாதிக்கும் என்பது நீங்கள் சிந்திக்காமல் போனது ஏன்? முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய விஷயத்தை சமூக ஊடகங்களில் சிலர் ஊதி பெருக்கிவிட்டு ஐயாவை கொச்சைப்படுத்தி ஆனந்தம் அடைந்தது போதாதென்று இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டீர்களே என்று டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர்களும் பல கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் டாக்டர் ராமதாஸை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக, அவரை தொடர்ந்து அவர் சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் வெளியிடுவதன் மூலமாக நீங்கள் என்ன பயனை அடைந்து விட்டீர்கள்? உங்களுக்கு பணம் கிடைக்கிறதா, பொருள் கிடைக்கிறதா, இல்லை வேறு ஏதேனும் கிடைக்கிறதா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். அல்லது பழி தீர்க்க வேண்டும் என்று இவ்வாறு கீழ்த்தரமாக இறங்கிவிட்டீர்களா என்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் ஐயாவும் அண்ணனும், அதாவது டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் இணைந்து விட்டால் என்ன செய்வீர்கள்? மிஞ்சி போனால் நீங்கள் போட்ட பதிவுகளை எல்லாம் நீக்கி விடுவீர்கள். ஆனால் விட்ட வார்த்தையும் செய்த கலோபரத்தையும் உங்களால் மறைக்க முடியுமா? டாக்டர் ஐயா இல்லாமல், ஐயா புகைப்படம் இல்லாமல் உங்களால் தேர்தலை சந்திக்க முடியுமா என அன்புமணி தரப்பினரை நோக்கி டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். நாம் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் ராமதாஸ் அன்புமணியின் மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டே செல்கின்றார். டாக்டர் அன்புமணி மிக அதிகமாக பொய் சொல்வார், தன்னுடைய தாயின் மீதே பாட்டிலை எடுத்து அடிக்க பாய்ந்தார் என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை டாக்டர் ராமதாஸ் முன்வைத்தார். ஆனால் அன்புமணி தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். ஐயாவை விமர்சிக்க மாட்டேன், ஐயாவை இழிவுபடுத்திவிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது என பொதுக்குழுவில் கூட பேசியிருந்தார். இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள். நீங்கள் நடைபயணம் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் டாக்டர் ராமதாஸுடைய புகைப்படத்தை தான் பயன்படுத்துகிறீர்கள். ஏன் பொதுக்குழுவில் கூட டாக்டர் ராமதாஸனுடைய புகைப்படத்தை பயன்படுத்துகின்றீர்கள்? இவ்வாறு அவரை கொச்சைப்படுத்திவிட்டு பிறகு தேர்தலுக்காக அவரது புகைப்படத்தையே நீங்கள் எடுத்துக்கொண்டு வாக்கு சேகரிக்க சென்றால் மக்கள் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? யார் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கின்றார். இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருப்பவர் முரளி சங்கர், டாக்டர் ராமதாஸால் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவர். அவர் இன்னும் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டதால் மக்கள் அவரை கொண்டாடவில்லை. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பெரிய தாடி வைத்துக் கொண்டதால் அவரை மக்கள் கொண்டாடவில்லை. இதே போலத்தான் பல தலைவர்களும் அவர்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையைத்தான் மக்கள் கொண்டாடினார்களே தவிர அவர்களுடைய தோற்றத்தையோ அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய
நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது அவருடைய சுதந்திரம், அவருடைய விருப்பம், அவருடைய கொள்கை என்ன, அவருடைய சமூக சீர்திருத்தம் என்ன, அவர் எதற்காக போராடுகின்றார், இடஒதுக்கீட்டை நோக்கி அவர் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார், எனவே அவருடைய கொள்கைகளை மட்டும் எடுத்து பேசுங்கள், அது சரியா தவறா என்று அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்குள் செல்ல வேண்டாம் என்று டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர்கள் பல்வேறு பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். அன்புமணி தரப்பினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பல பதிலடிகளை கொடுத்து வருகிறார்கள். சுசிலா என்பவர் நேற்றோ இன்றோ வந்தவர் கிடையாது, பல ஆண்டுகளாக இந்த கட்சிக்கு பின்புலமாக நின்று அவர் இயங்கி வருகிறார். அப்போதெல்லாம் கேள்வி கேட்காத நீங்கள் இப்போது ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்று டாக்டர் ராமதாஸ் தரப்பில் பதில் கேள்வி எழுப்புகிறார்கள். தொடர்ந்து ராஜேஷ், அதே போல ராமதாஸ் தரப்பிலிருந்து யார் யாரெல்லாம் சுசிலாவிற்கு உதவுவதாகவும் ஆதரவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது, யாருடைய பெயர்கள்லாம் முன்வைக்கப்படுது? டாக்டர் சுசிலா அவர்கள், அதாவது வந்து டாக்டர் ராமதாஸினுடைய ஆதரவாளர்கள் பலரும் இந்த ஆதரவாக சுசிலா அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இது சம்பந்தமான பதிவுகளும் கூட தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி, அதே போல சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அருள், சட்டமன்ற உறுப்பினர் அருள், அதே போல தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய அன்பழகன், பரந்தாமன், இது போன்ற சில நபர்கள் இருக்கின்றார்கள். அதே போல சிவபிரகாசம், டாக்டர் ராமதாஸினுடைய தீவிர ஆதரவாளரான சிவபிரகாசம், பரந்தாமன், இது போன்ற நபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அந்த டாக்டர் ராமதாஸை சுற்றி நின்று கொண்டு சுசிலா அவர்களுக்கும் அதே போல டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு உறவு பாலமாக இருந்து கொண்டு இவர்கள் தான் ஆட்டி வைக்கிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகளை இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக அவர்கள் எழுதி வருகிறார்கள். அதாவது சுசிலா என்ன நினைக்கிறாரோ அதனை செய்பவராக டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய சுயத்தை இழந்து விட்டார். அவர் என்ன செய்கின்றோம் என்பதனையே தெரியாமல் தொடர்ந்து சுசிலா கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு, அவர் கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டுகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே நடந்து கொள்கிறார். அவற்றையெல்லாம் சரியாக நடக்கின்றதா என்பதையெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய நபர்களாக ஒரு பெரிய பட்டியலையே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலர் தான் இந்த 50ஆம் ஆண்டு திருமண நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று அந்த பட்டியலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்களைத்தான் அன்புமணி பொதுக்குழுவில் பேசும்போது பூசாரிகள் என்று குறிப்பிட்டார். அதாவது டாக்டர் ராமதாஸுடன் இருக்கும் சில பூசாரிகள் தான் அவரை கெடுக்கிறார்கள், அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். எனவே யார் அந்த பூசாரிகள் என்ற விவரங்களையும் அன்புமணியின் ஆதரவாளர்கள் பட்டியலிட்டு பல பேருடைய பெயரை குறிப்பிட்டு எழுதி வருகிறார்கள்.